Hey guys, வணக்கம் and welcome to Remain with me Shiva. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் சங்கர். ஸோ இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவுக்கு கரப்ஷன்னாவே சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஒரு சில ரீசன்னால் ஹீரோ ஐபிஎஸ்லேருந்து ஐஏஎஸ்ஸாக மாதிரி சில இல்லீகல் மாஃபியா அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் சீல் வைப்பார். ஸோ அதில் எஸ்ஜே சூர்யாவோட பிஸ்னஸும் ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு மூவ் ஆகும்போது இன்னொரு சைடில் புதிய உதயம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சியில் அடுத்த சிஎம் எஸ்ஜே சூர்யாவா இல்லை அவங்க அண்ணனான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அஞ்சலி உள்ளே வருவாங்க. ஸோ அஞ்சலிக்கும் அந்த கட்சிக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோ கரப்ஷனை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அடுத்த சிஎம் யாருங்கிறது தான் இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்டிங் வைஸ் ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, கியாரா அத்வானி, சமுத்திரகனி எல்லாருமே நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவிக்கு ஒன்லைன் ஸ்டோரி எழுதி கொடுத்தவர் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இந்த மூவியை பற்றி பார்த்தோம்னா ஓப்பனிங் சீனே நல்லா ஒரு ஃபயராக ட்ரெயின் ஃபைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்ச உடனே ஹீரோ ஹெலிகாப்டரில் உட்காந்துட்டு கத்தியை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பார். அந்த சீன் பார்த்தோன்னே முடிவு பண்ணியாச்சு படமும் இப்படி தான் இருக்குமேனு. பிகாஸ் அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி பார்த்தோம்னா மூவியோட ஃபஸ்ட்டு சீன் ஃபுல் ஃபயர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவே ட்ராவல் ஆகும். ஸோ ஓவரால் மூவி இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேனு பார்த்தா மூவி ட்ராக்லாம் மாதிரி செம்ம ஸ்லோவாக போகும். ஸோ செகண்ட் ஆஃப் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃபே ஓகேன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ டெட் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். பொதுவாகவே சங்கர் மூவினா ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீன் ரிப்பீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு யூனிக்னஸான மாஸ் சீன்ஸ் இருக்கும். பட் இந்த மூவியில் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மாஸ் சீன்ஸ் கூட இல்லை. இந்த படத்தில் வர பாதி சீன்ஸ் சங்கர் படத்தை சங்கரே கொலாபரேட் பண்ணி மேக் பண்ண மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சிவாஜி, முதல்வன் இந்த படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் இந்த மூவியில் மெயினாக ஹீரோயின் கேரக்டர் தேவையே இல்லை. பிகாஸ் சங்கர் மூவினாவே எல்லா மூவிஸ்லேயுமே ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து எடுத்திருப்பார். பட் இந்த மூவியில் ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலே கொடுக்கல. சும்மா சாங் பிளேஸ்மெண்ட்காக வச்சுருப்பார் போல். பட் அந்த சாங்குமே தேவையில்லாத இடத்துல எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, அடிக்கடி சாங்ஸ் வருது. அண்ட் படத்தில் சாங்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலுமே ஒவ்வொரு சாங்க்குமே 70 crore 80 crore செலவு பண்ணி ஹை பட்ஜெட்டில் ஷூட் பண்ணதுனால விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த மூவியில் ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும்தான் கொஞ்சம் ஓகே விஷயமான சீனாக இருக்கும். பிகாஸ் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ட்ராபேக்ஸ் என்னென்னா நோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஈஸி கெஸ்ஸிங் கேரக்டர்ஸ். பிகாஸ் இந்த கேரக்டர்ஸ்லாம் இதுக்கு தான் வருவாங்க, நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். அன்பிரடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ். அண்ட் இந்த மூவியில் சொல்லிக்கிற அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸுமே அவ்வளோ ஒர்த்தபுளாக இல்லை. பிகாஸ் எந்திரன் மூவியில் ஒரு ரோபோட்னா ரியலிஸ்டிக்காக இப்படி தான் இருக்கும்ன்ட்டு பிசிறு தட்டாமல் செம்மையாக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மூவியில் ஒரே ஒரு பில்டிங் கிராக் ஆகிற சீனே பார்த்தோன்னே விஎஃப்எக்ஸ்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் எஸ்ஜே சூர்யா ஒரு மூவியில் இருந்தாலே அது ஃபன்க்கு வாரண்டடாக நல்லா இருக்குமே தான் ஃபீல் ஆகும். பட் இப்போ அவர் எல்லா மூவிலையும் ஒரே மாதிரியே கேரக்டர்லேயே நடிக்கிறதால அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு என்ஜாயபுளாகவே இல்லை. அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஜேசிபியை வச்சு ஒரு ஃபைட் வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மூவியோட பிஜிஎம் அண்ட் சாங் தமன் அவரோட சைட்லேருந்து ப்ராப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்கும்போது நல்லா இருந்தாலுமே இந்த மூவியை விஷுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே விஷயமான டோனில் தான் இருக்கும். ஸோ இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5.5 out of 10. அண்ட் இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.